பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தீங்கு நாளில் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தீங்கு நாட்கள் நமக்கு வரும் பொழுது, தீங்கான காரியங்கள் நேரிட இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அவருடைய கூடாரத்திலே மறைத்து வைத்துக் கொள்வார். அவருடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து ஆண்டவர் நம்மை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆண்டவருடைய நோக்கமெல்லாம் தம்முடைய பிள்ளைகள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தீங்கு நாளில் உன்னை என் கூடாரத்தில் நான் மறைத்துக் கொள்வேன். என்னுடைய கூடார மறைவில் உன்னை ஒளித்து வைத்துக் கொள்வேன். அதன் பிறகு உன்னை கண்மலையின் மேல் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே உற்சாகமாய் காணப்படும். சங்கீதங்களின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக, எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக என்று தாவீது எழுதுகிறார். நம்முடைய பிராணனை எப்படியாவது வாங்கி விட வேண்டும் என்று தேடுகிறவர்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே வெட்கப்பட்டு கலங்கி விடுவார்கள். மாத்திரமல்ல, நமக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைந்து நம்மை விட்டு விலகி போய்விடுவார்கள். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். இங்கே தாவீது சொல்லுகிறார், நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன் என்று. ஆண்டவருடைய கூடாரத்திலே என்றென்றைக்கும் சதா காலமும் நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய செட்டையின் மறைவிலே நம்மை மறைத்துக் கொள்வார். நாம் அங்கே வந்து அடைந்து கொள்வோம், அடைக்கலம் புகுந்து கொள்வோம். அவர் நம்மை அடைக்கலமாய் ஏற்றுக்கொள்வார். அவருடைய செட்டைகளின் மறைவிலே நம்மை மறைத்துக் கொள்வார். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் உற்சாகமாய் ஆண்டவரை நாம் துதிப்போம். தீங்கு நாள் நமக்கு வருகிறது என்று தெரிந்த உடனேயே ஆண்டவர் அதற்கு முன்பதாகவே தம்முடைய கூடாரத்திலே நம்மை மறைத்து அவருடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து விடுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷருடைய அகங்காரத்துக்கும் அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். மனுஷருடைய அகங்காரம், நமக்கு எதிராக கோபத்தோடு எழும்புகிற ஜனங்கள், அகங்காரத்தோடு எழும்புகிற ஜனங்கள், அகங்காரமாய் நமக்கு எதிராக எழும்புகிறவர்களுக்கு விலக்கி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அவருடைய சமூகத்தின் மறைவிலே மறைத்து வைத்துக் கொள்வாராம். நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி காத்துக் கொள்வார். அவருடைய கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம்.
நாம் மனுஷருக்கு மறைந்து நம்மை மறைத்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரே நம்மை அவர்களுக்கு விலக்கி அவருடைய கூடாரத்துக்குள்ளே ஒளித்து வைத்து நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே தீங்கு நாளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் தம்முடைய கூடாரத்திலே நம்மை ஒளித்து வைத்து விடுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 113 அதிகாரம் 7 சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நம்மை ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறது மாத்திரம் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது கன்மலையின் மேல் நம்மை உயர்த்துவார் என்று. இங்கே வேதம் சொல்லுகிறது, சிறியவனை, சிறுமைப்படுத்தப்பட்டவனை அவர் புழுதியிலிருந்து எடுப்பார், அவரை தூக்கி விடுவார், எளியவர்களை குப்பைக்குள்ளிருந்து ஆண்டவர் மேன்மையாக உயர்த்துவார். குப்பையைப் போல நம்ம எல்லாரும் ஒதுக்கி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இந்த காலை வேளையில உற்சாகமாய் காணப்படுவோம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து தூக்கி விடுகிறார், குப்பையிலிருந்து எளியவனை உயர்த்தி காண்பிக்கிறார். இந்த காலை வேளையில நாம் உற்சாகமாயிருப்போம். அவர் நம்மை கன்மலையின் மேல் உயர்த்துகிற தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 92 அதிகாரம் 10 சொல்லுகிறது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய கொம்பை மேன்மைப்படுத்துவார், காண்டாமிருகத்தின் கொம்பை போல உறுதிப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவது மாத்திரமல்ல, நம்மை உறுதியாய் ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். மாத்திரமல்ல, புது எண்ணெயினாலே நம்மை அபிஷேகம் பண்ணி நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்பி இந்த காலை வேளையில வந்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தீங்கு நாளிலே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய கூடாரத்துக்குள்ளே நம்மை மறைத்துக் கொள்வார். அவர் தமது கூடார மறைவில் நம்மை ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். கன்மலையின் மேல் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறார். இந்த காலை வேளையில இதுவரையிலும் ஒருவேளை பலர் உங்களை சிறுமைப்படுத்தி இருக்கலாம், உங்களை ஏளனமாய் பரிகாசமாய் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்கள், அவர் நிச்சயமாகவே கன்மலையின் மேல் நம்மை உயர்த்துவார். நம்முடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார். புது எண்ணெயினால் இன்றைக்கு நம்மை அபிஷேகம் பண்ணுவார். ஆகவே உற்சாகமாய் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இந்த வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் அவருடைய வாழ்க்கையில வந்த எல்லா தோல்விகளையும் ஜெயமாய் மாற்றி அவர்களை உம்முடைய கூடாரத்தில் மறைத்து, உம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும். மாத்திரமல்ல, கன்மலையின் மேல் உயர்த்தி அவர்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறபடியினாலும் மக்கு நன்றி. யார் யார் வெட்கப்பட்டு கலங்கி போயிருக்கிறார்களோ, யார் யார் சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ, இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறேன், உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், உன்னை மேன்மைப்படுத்தி உன்னுடைய கொம்பை நான் உயர்த்துவேன், புது எண்ணெயினால் உன்னை அபிஷேகம் பண்ணுவேன் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற தேவன், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். இந்த காலை வேளையில சுவாமி, இதுவரையிலும் அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், தாழ்த்தப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அவர்களை உயர்த்த போகிறேன். அதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.